மேடையில் வந்து பேசுகிறாரு. நாங்கள் சிறைப்பட்ட காலகட்டத்தில் எங்களை வந்து எங்கள் குடும்பத்தினர் கூட தடா சட்டத்தில் நான் சிறைப்பட்ட போது எங்கள் குடும்பத்தினர் தவிர யாரும் பார்க்க முடியாத சூழலில் வேல்முருகன் தான் முதல் முறையாக எங்களை வந்து சந்தித்தார், எங்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்தார் சொல்கிறாருல. அதுதான் வரலாற்று பதிவு. சும்மா யாருமே இல்லாத செத்து போனவங்களை வச்சு யாராவது செத்துட்டா வந்து அவர் எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா அப்படி பேசுறதுல வரலாறு. உண்மையான ஒரு வரலாறு என்பது நிகழ்காலத்தில் பதிவு செய்யப்படணும். எத்தனையோ ஊடகங்களில் இதை நிறைய முறை பதிவு பண்ணிட்டோம், ஒத்தை சீட்டை வச்சு. அதனால் தான் சொல்கிறோம், இந்த ஒத்த சீட்டு தான் ஒட்டுமொத்த தமிழினத்தின் உரிமை குரலாக ஒழித்துக் கொண்டிருக்குன்னு சொல்கிறோம். உங்களை மாதிரி மேடையில் பேசிட்டு போகலாம். சீமானால் பயன்பெற்றவர்கள் யாருன்னு ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், சீமானால் பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லையும் சென்னை தெருக்கள் பிளாட்ஃபார்ம்லையும் படுத்துக்கிட்டு இருக்கா, பலர் என்னுடைய நண்பர்கள். நீங்கள் 1000 ஜோக்கு சொல்லிட்டு போகலாம், ஏன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. நாங்கள் அப்படி கிடையாது. இந்த மக்களின் வழி உணர்ந்து வேலை செய்ய வந்திருக்கோம். அந்த மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து போராட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் ஒக்கி புயலால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, கதிராமங்கலம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் போராடக்கூடிய தலைவராக மட்டுமல்ல, அந்த போராட்ட குழுவை நேரடியாக சட்டமன்றத்தில் கொண்டு வந்து முதல்வரை சந்திக்க வைப்பதற்கும் அது ஆட்சியாளர்களும் அந்த கவனத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவர். வி தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் நிர்வாகி திருவண்ணாமலை கண்ணதாசன் தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. மதுரையில் முருகர் மாநாடு நடந்திருக்கு. தமிழக வாழ்மை கட்சியின் நிலை என்ன? அதில் நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க விரும்புகிறீங்க? அதில் இல்லை, எங்கள் தலைவர் பேரே வேல்முருகன் தான். முதல்ல வந்து நாங்கள் தமிழர் இறையியலுக்கு எதிரானவர்கள் கிடையாது. பன்னெடும் காலமாக தமிழர்கள் வந்து தங்களுடைய வாழ்வியலோடு இறையியலை இணைத்து கொண்டவர். அதுவும் தமிழர்களுடைய மெய்யியல் வந்து அறிவு சார்ந்ததாகவும் வாழ்வியல் சார்ந்த. ஏன்னா நாங்கள் வந்து மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் எங்களோடு வாழக்கூடிய சக ஜீவராசிகளையும் இறைவர்களாக வழிபட்டக்கூடிய ஒரு நடைமுறை கொண்டவர்கள். இவங்க வந்து விநாயகர் கணபதினு சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு முன்பே நாங்கள் வந்து வேளாண் தொழில் செய்த தமிழர்கள் தங்களுடைய நிலங்களில் எந்த ஒரு அறுவடை காலகட்டத்திலும் முதல் ஒரு சாணத்தையோ அல்லது ஒரு மண்ணையோ மஞ்சளையோ பிடித்து அந்த பிள்ளையார் வழிபாட்டை வந்து காலங்காலமாக, அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எங்களுக்கு அந்த வழிபாடு இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த வழிபாடுகள் எல்லாம் மதத்தின் பெயரால், இப்போ நீங்கள் எப்படி வட இந்தியாவில் வந்து ராமலீலா ராமர் அப்படின்ற பேரில் வந்து கலவரங்களை உண்டாக்கினார்களோ, இன்றைக்கி புதுசாக இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக முருகர் மீது எப்போதுமே தமிழர்களுக்கு முருகர் மீது ஒரு தனி பற்று உண்டு. தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா நாடுகளிலையும் முருகர் வழிபாடு உண்டு. அது மலேசியாவிலாக இருந்தாலும் சரி, இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கதிர்காமம் உள்ளிட்ட எல்லா இடங்களுமே வந்து தமிழர்களுடைய நிலங்களில் முருகன் ஒரு முதன்மையான வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இருக்கா. மற்ற மக்கள் வாழக்கூடிய இடங்களில் முருகருக்கு என்ன இடம் இருக்குன்னு நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் தன்னுடைய அரசியல் அத்தியாயத்தை ரொம்ப ஆழமாக காலொன்று நினைக்கக்கூடிய பாஜக இந்து சங் பரிவார கூட்டங்கள் இன்றைக்கு வந்து இங்கே மற்ற கடவுளை விட முருகன் வந்து மக்களுடைய வாழ்வியலில் இணைஞ்ச ஒருத்தராக இருக்கார். அதனால் அவரை கையில் எடுத்து இங்கே வந்து ஒரு மத கலவரத்தை உண்டாகும். குறிப்பாக திருப்பரங்குன்றத்தை ஏன் தேர்வு செஞ்சுருக்காங்கன்னா, சமீபத்தில் அந்த சிக்கந்தர் மலை என்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை இஸ்லாமிய இந்து மதம் மோதல் உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இவங்களே திட்டமிட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தில் அவங்க வந்து இப்போ ஒரு 5000 பேர் 50,000 பேர் திரட்டதா சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோவில்களில் கூட்டமாக லட்சக்கணக்கான, நீங்கள் இன்னும் எங்கள் திருவண்ணாமலையெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் ஒரு முறை கிரிவல நாள், எந்த அரசியல் கட்சியும் கூட்டம் சேர்க்க தேவையில்லை. பல லட்சம் மக்கள் வந்து கிரிவல நாள், அந்த பௌர்ணமி நாளில் வந்து அந்த மழை வெயில் எந்த சிரமத்தையும் பார்க்காம அந்த இறை வழிபாட்டில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. அதனால் இறை வழிபாட்டையும் அரசியலையும் நீங்கள் வந்து ஒன்று சேர்க்கவே முடியாது. RSS சித்தாந்தத்திற்கும் பாஜகவுக்கும் இந்த முருகர் மாநாடு இல்லை முருகரை கையில் எடுப்பது ஆதாயம் தருமா? இங்கே கால் ஊன்ற வழி வகுக்குமான்னு கேட்குறேன். இல்லை, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அத்வானி காலத்திலேருந்தே ரத யாத்திரை வந்த அத்வானி காலத்திலே எடுபடாத அரசியல். நீங்கள் தமிழ்நாட்டில் அப்போவே பாஜக ஒன்றும் பெரிய அளவில் செல்லுபடி ஆகலை. ஏதோ ஒரு 2-3 இடங்களில் வந்து வெற்றி பெற்றாங்க. எச் ராஜா போன்ற ஒரு சிலர் வந்து சட்டமன்றம் போனாங்க. இன்றைக்கும் ஒரு 4 இடங்களில், அதுவும் அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து ஆக்கிரமித்து கொண்டதன் அடிப்படையில் தான் அந்த 4 எம்எல்ஏக்கள் கூட வர முடியுதே தவிர. அதுதான் குறிப்பாக கேட்குறேன். அதிமுக அவங்களுக்கு ஒரு முழு பலமாக இருக்காங்க. முருகர் மாநாட்டிலையும் பங்கேற்கிறாங்க, RSSோட கூட்டத்திலையும் பங்கேற்கிறாங்க. பெரியார் அண்ணா அவங்களுடைய வழின்னு சொல்லிட்டு இருக்கு அதிமுக. அவங்கள விமர்சித்து போடக்கூடிய காணொலியை கூட எதிர்க்கல, எங்களுக்கு உட்காந்து அங்கே பார்க்குறாங்களே. அப்போ பாஜகவும் RSS அதன் ஊடா வளருது தானே பார்க்கணும். இல்லை, அதிமுக பலவீனப்பட்டு இருக்கு அப்படின்றத அதை பார்க்கணும்.
பாஜக ஆர்எஸ்எஸ் வளருதா அப்படிங்கிறத தாண்டி அதிமுக பலவீனப்பட்டு இருக்கு. ஏன்னா இதே எடப்பாடி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி என்ற அறிவிப்புக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணா குறித்தான ஒரு அவதூறான பேச்சுக்களை மிக கடுமையாக கண்டித்தவர். அதிமுகவினர் செல்லூர் ராஜு உட்பட ஜெயக்குமார் உட்பட அத்தனை அதிமுக மூத்த அமைச்சர்களும் வந்து அண்ணாமலையின் இந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப கடுமையாக கண்டித்து அண்ணாமலைக்கு எதிராக பேசினார்கள். அன்னைக்கு பாஜக எதிர்க்க வேண்டிய தேவை இருந்தாலும் எதிர்த்தாங்க, இன்னைக்கு எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. அன்றைக்கு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கிற நிலையில இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பாஜக அதிமுகவின் சில முன்னணி தலைவர்கள், குறிப்பாக செங்கோட்டையன் போன்ற சில முன்னணி தலைவர்களை வைத்து அதிமுகவிற்குள் ஒரு உடைவை உண்டாக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அதனால தான் இன்னைக்கு எதிர்க்க முடியல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகளையும் கைவிட தயாராயிட்டாங்க அதிமுக நிலைக்கு நம்ம போய். அது அம்மையார் ஜெயலலிதா காலத்தோட முடிஞ்சு போச்சு. அதுதான் உண்மை. இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் இந்த மோடி சங் பரிவார கூட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள் கால் வைத்திருக்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அம்மையார் இருந்த வரைக்கும் இங்கே வந்து மோடியா லேடியா அப்படிங்கிற ஒரு ஆளுமை மிக்க ஒரு போட்டி இருந்தது. நீட்டுக்கெல்லாம் கூட ரொம்ப கடுமையான, நீட்டு மட்டும் கிடையாது, உதய் மின் திட்டங்கள் உட்பட மத்திய அரசின் எந்த விதமான திட்டத்தையும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளோ எளிதில் கொண்டு வர முடியாத அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக வந்து எதிர்த்தாங்க. அந்த ஒரு ஆளுமை திறன் வந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகான அதிமுக இன்றைக்கு தினகரன் தலைமையில் ஒரு கூட்டாகவும் தீபா அவங்க ஒரு தனி இதாக கொண்டு போனாங்க. அப்புறம் கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் கொண்டு போய் அதிமுக இன்னைக்கு எத்தனை கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாத அளவுக்கு நம்ம ஓபிஎஸ் தலைமையில் ஒன்று இருக்குது. அதான் அதிமுக பல்வேறு சிறு சிறு குழுக்களாக இப்போ சிதறி போயிடுச்சு. இன்றைக்கு அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது குறைந்தபட்சம் 30-32 விழுக்காடு நிரந்தரமானதுன்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போ 15-16 விழுக்காடு அளவுக்கு குறையக்கூடிய அளவில் வந்து அதிமுக பலவீனப்பட்டு இருக்கிறதோட விளைவு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் பல முன்னணி தலைவர்கள் ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு அதோடைய ஆதாரங்கள் மத்திய அரசு பாஜகவிடம் இருப்பதோடைய அந்த நிலையால தான் இன்னைக்கு அதிமுகவிடம் சரண்டர் ஆயிருக்காங்க. 35 விழுக்காடு ஓட்டு இருந்துச்சு, இப்போ 15க்கு சுருங்கிட்டாங்க. அப்போ அந்த ஓட்டு யாருக்கு போச்சுன்னு நினைக்கிறேன், அந்த சதவீதம் யாருக்கு போச்சு? பாஜகவுக்கு போனதா எடுத்து இல்ல. இப்ப 4 முனை 5 முனை போட்டிகள் இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் சீமானுடைய வளர்ச்சியுமே அந்த வாக்கு வங்கி சரிவினால் உருவானதுதான். இப்ப அதிமுகவிற்கு போட மாட்டேன், திமுகவுக்கும் போட மாட்டேன்னு நினைக்கக்கூடிய அதிமுகவினர் சிலருடைய வாக்குகள் சீமானுக்கு பலமா மாறி இருக்கு. இப்ப சீமான் எங்க இருந்து மீதி வாக்குகள் 1 விழுக்காடு தான் முதல் தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலில் 1.1 விழுக்காடு வாங்கினார். ஆனா இன்னைக்கு 8 விழுக்காடை தாண்டி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்காருன்னா அந்த வாக்கு எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது போன்ற பலவீனமாகக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு. ஏன்னா திமுகவின் வாக்கு குறைஞ்சதா எந்த விதமான இதுவுமே இல்லை. எல்லா தேர்தலையும் அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டு தான் இருக்கு, வெற்றி பெறும் சதவீதம் உயர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ விசிகாவின் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. நீங்க வந்து அது ஒரு மாநில கட்சியாக 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்குன்னா இந்த கட்சிகளுடைய வீழ்ச்சி இந்த கட்சிகளுடைய வளர்ச்சியாக மாறி இருக்க தவிர பிஜேபிக்கான வாக்கு வங்கி வளர்ந்துருக்கா அப்படின்னா நீங்க அதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. இப்போ தனிச்சு நின்று பிஜேபி எங்கேயாவது வந்து ஒரு டெபாசிட் வாங்கியிருக்கானா அப்படி இல்லை. இந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளின் கூட்டு, தினகரன் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார், பல்வேறு கட்சிகளின் கூட்டாக இருந்து கூட பல இடங்களில் 3வது இடம் 4வது இடத்துக்கு தான் பிஜேபி கூட்டணி வந்து தள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ சீமான் அவர்கள் வந்து பிஜேபி தான் இயக்குது, ஆர்எஸ்எஸ் தான் பின்புலமா இருக்கு. அப்போ அவரோட வளர்ச்சி அவங்களுக்கு பயன்படும் தானே, அவங்களோட கொள்கைகளை பின்பற்றாங்கன்னு தானே சொல்றாங்க. அப்போ அவங்க வளர்ச்சி பயன்படுகிறது எப்படின்னா நீங்க வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கு பயன்படலாம், அவ்வளவுதானே தவிர இந்த சிதைவுகள் வந்து ஒன்று சேராமல் வெற்றி பெற முடியாது. இப்போ சீமான் ஒரு பக்கம் ஓட்டு பிரிக்கிறாரு, இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் ஓட்டு பிரிக்கிறாரு, எல்லாருமே பிரிச்சுக்கிட்டே திமுகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு இருக்குல்ல, திமுக ஒரு 40 விழுக்காடு ஓட்டுனே வச்சுக்கும், அதோட கூட்டணி திமுகவின் ஓட்டு ஒரு 40 விழுக்காடு, மீதி இருக்கக்கூடிய 60 விழுக்காடு வாக்குகள் ஒரே இடத்தில் இருந்தால் வெற்றி பெற முடியும். அந்த 60 விழுக்காடை வந்து 3-4 பேர் பிரிக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து வெற்றிக்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படுத்தாது. அந்த அடிப்படையில் இது வந்து அரசியல் கலவரங்களை அரசியல் பிரச்சனைகளை வந்து உருவாக்க தான் சீமான் போன்றவர்கள் தேவைப்படுவாங்களே தவிர இப்போ கூட சமீபத்தில் சம்பந்தமே இல்லாமல் வேற ஒரு மக்கள் பிரச்சனை ஓடும் போல சீமான் அண்ணா அடிக்கடி குறுக்க புகுந்து அதை டைவர்ட் பண்ணி திடீர்னு செத்து போன பெரியாரை திட்டுவார், அண்ணாவை திட்டுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை ஆண்டுகளாக கல் உற்பத்தியாளர் கல் விவசாயிகளோட பிரச்சனை கண்ணுக்கு தெரியாது சீமான் இப்போ திடீர்னு வந்து தேர்தல் காலத்தில் அந்த மாதிரி ஒரு குட்டிக்காரணம் போடுறது, இது மாதிரி சீமான் போன்றவர்கள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா அரசியல் சூழலை திசை திருப்புவதற்கு. மக்களுடைய பிரச்சனைகள் பேசக்கூடாது, உடனடியாக சீமான் என்ன பேசுகிறோ அது பேசு பொருளாகும், விஜய் என்ன பேசுகிறோ அது பேசு பொருளாகும். இப்படி திசை திருப்புவதற்காக வேண்டுமானால் சீமான் விஜய் போன்றவர் பயன்படலாமே தவிர இவர்கள் அனைவரும் ஒன்று சேராமல் வெற்றி பெற முடியாது. அதுதான் யதார்த்தமா இருக்கு. திமுக அரசு, நீங்க அங்கம் வகிக்கக்கூடிய தமிழக அங்கம் வகிக்கக்கூடிய திமுக அரசு இந்த முருகர் மாநாட்டை ஒட்டி நிறைய அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க. அதனூடாக நீங்க திமுக அரசு வந்து இந்து மதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் பார்க்கணுமா, இந்து அறநிலையத்துறை வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் பார்க்கணுமா? இல்ல, பொதுவாகவே வந்து எல்லா சமீபத்தில் கூட திமுக கூட வந்து முருகர் வழிபாடு சார்ந்த ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அரசு சார்பில் வந்து முருகர் திருவிழா நடத்தினாங்க. எல்லா மதத்துக்குமான மக்களுக்கான அந்த
வழிபாட்டு விடயங்களை வந்து பேசக்கூடியது தான் அரசு. அரசு என்பது யாருக்கும் தனி ஒரு இதாக இருக்க முடியாது. எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து ஹஜ் யாத்திரைக்கு உதவி செய்கிறதோ, கிறிஸ்தவர்களுக்கான உதவிகளை வேளாங்கண்ணி பாத யாத்திரைக்கு உதவி, அதுபோல வந்து இந்து மக்களுக்கும் உதவி செய்வதை வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அது நீண்ட காலமா வந்து இந்த இந்துத்துவ சக்திகள் வந்து அதான குற்றச்சாட்டா வச்சீங்க. சேகர் பாபு வந்து அவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்ல கூட இந்த பாடத்திட்டங்கள்ல கொண்டு வரணும்னு சொல்லி பேசும்பொழுது ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இங்க முற்போக்கு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு சார்பா போதா அறநிலையத்துறை, அதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வந்து பயன்படுதா பேசு பொருளா மாறதுக்கு? இல்ல, அது ஒரு காரணம் தானே. நீங்க சேகர் பாபுவோட நடவடிக்கை என்னவா இருக்குன்னா, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் வாதியாகத்தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பெரியாரியம் சார்ந்தோ அண்ணா சார்ந்தோ எந்த அரசியலுமே இல்லை. நீங்க இன்னும் சேகர் பாபு தாண்டி திமுக முக்கிய அமைச்சர்கள் யாருக்குமே அது எதனா ராமர் கோவில் கட்டுறதுக்கான நிதி உதவி செய்யக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர்கள் இருந்தாங்க. செஞ்சி மஸ்தான் இருந்தார், அதை தங்கம் தென்னரசு போன்றவர்கள் வரவேற்று பெருசிருந்தாங்க. திமுக வந்து 90களிலே ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, இந்துத்துவாயில் கரையும் திமுகன்னு. அப்போவே வந்தது தான். திமுகவும் இந்துத்துவாவின் ஒரு பிரிவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எது அதிக தீமை, எது குறைந்தபட்ச தீமைன்னு பார்க்க வேண்டிய இடத்துல தான் நம்ம திமுக அணுக வேண்டியிருக்கு. தலைவர் வேல்முருகன் சொல்வது போல தான் எங்களுக்கு நிறைய மனக்கசப்போட தான் மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா நாங்கள் பிஜேபியை விட திமுக வந்து தீமை இல்லை அப்படிங்கிற இடத்துக்குள்ள தான் இடம் போடுறோமே தவிர, திமுக முற்று முழுதாக மனித புனிதர்கள், அவங்க தான் வந்து இங்கே எல்லாத்தையுமே சாதிக்க போகிறாங்கலாம் கிடையாது. எங்களுக்கு திமுக மீது வருத்தம் இருக்கிறது. திமுகவின் இந்துத்துவ அரசியல் வந்து நாங்களும் வந்து அப்பட்டமாக பல இடங்களில் விமர்சித்து பேசுகிறோம். ஏன்னா ஆர்எஸ்எஸோட பேரணிகளுக்கு அனுமதி கொடுக்கறது கடந்த காலங்களில் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நீங்கள் ஜெயலலிதா காலத்தில், நீங்கள் பார்ப்பனிய பெண்மணி என்று சொன்ன ஜெயலலிதா காலத்தில் கூட இங்கே ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்க அவ்வளோ எளிதில் வந்து அனுமதி கிடைக்கல. ஆனால் இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் வந்து ஏகப்பட்ட இடங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் சுதந்திரமாக செயல்பட முடியுது. இங்க வந்து மத கலவரங்கள் நடத்த அவங்களால திட்டமிட முடியுதுன்னா அதுக்கு காரணம் திமுகவின் பலவீனம். திமுகவும் இந்துத்துவாவின் ஒரு பிரிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. சமூக செயற்பாட்டாளர் அறியப்பட்ட பியூஷ் மனுஷ் கூட வந்து திமுக அரசாங்கம் வந்து அண்ணாமலை மீதியோ எச் ராஜா மீதோ வழக்கு பதிவு கூட செய்ய மறுக்கிறாங்க காவல்துறைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திமுக அரசுக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்புலம் வந்து ஒரு அச்சத்தை கொடுக்குதா? ஒரு சமரச போக்குக்காக திமுக வேலை இல்ல, நீங்க அதிமுக மூத்த தலைவர்கள் மீது நம்ம வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள், அவர்கள் எப்படி ஊழல்வாதிகளாக பல்வேறு குற்றச்சாட்டுல சிக்கியிருக்காங்களோ அதுபோல திமுகவிலும் யாரும் மனித புனிதர்கள் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது நடப்பிலே நீங்கள் பொன்முடி உள்ளிட்டவர்கள் மீதெல்லாம் இன்னமும் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி எதுக்காக பறி போனதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் உதயநிதி மீதும் வழக்கு போடக்கூடிய சூழல் உருவானதுக்காக தான் டெல்லி சென்றார் முதல்வர் அப்படிங்கிற விஷயம்லாம் ஊடகவியலாளர் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து திமுகவும் ஒன்றும் மனித புனிதர்களால் உருவான கட்சி கிடையாது. அவர்களும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில நடவடிக்கைகளை, சில சமரசங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது கனிமொழி வழக்காக இருக்கட்டும், ஆராசா வழக்காக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு வழக்குகளில் அவங்க தொடர்ச்சியாக சமரசவாதிகளாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இல்லைனா நீங்கள் வந்து இப்போ சிப்காட் வேண்டாம் என்று போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட முடிஞ்ச திமுக ரொம்ப தரைக்குறைவாக பேசின அண்ணாமலை, எச் ராஜா போன்ற மீது ஒரு சிறு வழக்கு கூட போட முடியல. அதுக்கு காரணம் இந்த ஒரு அச்ச உணர்வு தான். இதை நம்ம வந்து மறுத்திட முடியாது. அப்போ நீங்க தமிழக வாழ்மை கட்சி எதன் அடிப்படையில், அதாவது அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்காக தயங்குறாங்க, அவங்களுடைய வளர்ச்சி வந்து அதனூடா கூட இருக்கலாம்னு நம்ம பார்க்க முடியுது. அப்ப அப்படி இருக்கும்போது தமிழக வாழ்மை கட்சி எதன் அடிப்படையில் திமுக ஆதரிக்கிறீங்க? அதனால் தமிழக வாழ்மை கட்சிக்கு எது நல்லது? வளர்ச்சிக்கு வித்துடுதா? இல்ல, நாங்க தலைவர் சொன்னதுதான். நாங்கள் வந்து தேர்தல் அரசியலை வெறும் 10 விழுக்காடு தான் நாங்க வந்து பார்க்கிறோம். தேர்தல் அரசியலை தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தல் அரசியல் எங்களுடைய பங்களிப்பு வெறும் 10 விழுக்காடு தான். அது குறைந்தபட்சம் மக்கள் பிரதிநிதியாக உள்ள சென்று சில விஷயங்களை செய்ய முடியுன்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மட்டுமே தவிர, எங்களுடைய பங்களிப்பு முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை தான் நாங்கள் 100 விழுக்காடு பங்களிப்பு செய்கிறோம். அதனால எங்களுக்கு திமுகவின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணியை விட திமுக கூட்டணி, ஏன்னா இங்கே வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, விசிகா இருக்குது, அண்ணனோடு உடன்பட்டு எங்கள் தலைவரோடு உடன்பட்டு பல்வேறு பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளாக போராடக்கூடிய நீங்கள் இன்னமும் கம்யூனிஸ்ட் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். ஆனால் கடந்த காலங்களில் இந்த தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு ஜாதிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நீங்கள் வாச்சாத்தி வன்கொடுமையாக இருக்கட்டும், நீங்கள் கீழ்வன்மணி பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அன்றைக்கு களத்தில் நின்று சமரசமற்று போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். இன்றைக்கு அதன் மீது நமக்கு சில விமர்சனங்கள் இருக்கலாம், அதுவும் அரசியலாக சில சமரசம் செய்து கொள்ளதா சொல்லலாம். ஆனாலும் இன்றைக்கும் கம்யூனிஸ்டவாதிகளின் தொழிற்சங்கங்கள் தான் இன்றைக்கு வந்து தொழிலாளர் உரிமை சார்ந்த பிரச்சனைகளை முன்னின்று போராடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அப்படி ஒரு முற்போக்கு சக்தியில் நிறைந்த ஒரு கூட்டணியாக இன்றைக்கு திமுக இருக்கு. திமுக என்பதை தாண்டி இங்கே கம்யூனிஸ்டுகள் இருக்குது, விசிகா இருக்குது, இப்படி முற்போக்கு சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கே தவிர, திமுகவின் எல்லா அரசியல் தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு அல்லது திமுகவின் துதிபாடுவதற்காக நாங்கள் கூட்டணியில் கிடையாது. இது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது மக்களுக்கான வேலை திட்டங்கள் செய்யறதுல இதுவும் ஒரு வகை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்றதை நாங்கள் பொருள் கொள்கிறோம்.
சரி, தலைமை வந்து இதை சொல்லுது, உங்களுடைய கேடர்ஸ் வந்து அதை ஏத்துக்கிறாங்களா? உங்களுடைய புதுசா நிறைய பேர் வந்து சேரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அவர்கள்லாம் இப்படி நாங்க 10% தேர்தல் அரசியல் இருக்கிறோம், மீதி வந்து இயக்க அரசியல் பாணி தான் நாங்க செய்யறதுன்னு சொல்லுவேன். அதை வந்து உங்களுடைய கேடர்ஸ், உங்களுடைய இயக்க தோழர்கள் வந்து ஆதரிக்கிறாங்களா? இல்லை, பொதுவாகவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஒரு கட்சி நம்ம என்னதான் ஜனநாயக ரீதியாக அனைவருக்குமானதுன்னு நம்ம சொன்னாலும் கூட அங்கே அனைவரின் உரிய பிரச்சனைகளையும் பேசக்கூடியது தலைவராக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அத்தனை தொண்டர்களின் கருத்துக்களை, அதுவும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் அனைவரோடும் கலந்து பேசி தான் ஒரு முடிவு எடுப்பார். இன்னும் எங்களுடைய கட்சியின் பல நிர்வாகிகள் இந்த கூட்டணி, இந்த தேர்தல் லாபத்தை தாண்டி நாம் வந்து தனியாக கூட நின்று மக்களுக்காக போராடிட்டு போகலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே தான் இருக்கும். அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்ட கட்சியாக இது வந்து நாங்கள் தேர்தலில் இன்னும் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகி நம்ம வந்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கணும் அப்படின்ற ஆசை கொண்ட தொண்டர்கள் இந்த கட்சியில் கிடையாது. அதனால் தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அவருடைய முடிவுக்கு கட்டுப்படக்கூடிய கட்சி தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி தான் நாங்களே தவிர இங்கே வந்து எங்களுக்கு வந்து தேர்தல் ஆதாயத்திற்காக இங்கே யாரும் வரல. ஏன்னா அப்படி வரணும்னு நினச்சிருந்தா நேரடியாக திமுக, அதிமுக பல்வேறு கட்சிகளில் போயிருக்க முடியும். எங்களுக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலுக்குள்ள என்னதான் நீங்கள் வந்து மேடைகள் 1000 வீரம் பேசிட்டு போகலாம், ஆனால் உண்மையான தமிழ் தேசிய போராளிகளை பாதுகாத்த ஒரு கட்சியாக, தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தலைவராக அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் இருக்கிறார் என்பதை யாரும் புறக்கணிக்க முடியாது. அந்த அடிப்படைக்குள்ள தான் நாங்கள் வேல்முருகன் ஏற்று வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வேல்முருகன் பின்னாடி போனால் எங்களுக்கு இந்த பதவி சுகம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள வரல. அதனால எங்களுடைய கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள் அனைவருடைய கருத்து ஒன்றா தான் இருக்கு. கட்சிக்கு போனியா என்ன சம்பாரிச்சேன்னு சொல்லி கேட்கக்கூடிய சமூக ஒழுங்கு தான் இப்போ நம்ம வந்து இருக்காங்க. இந்த கட்சியில் போய் சேர்ற உனக்கு என்ன கிடைக்கும்ன்றது தான். அப்படி உங்கள் கட்சியில் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? எங்கள் கட்சியில் சேர்ந்தால் நிறைய வழக்குகள் கிடைக்கும். தலைவர் ஒவ்வொரு முறை சொல்கிற மாதிரி தான். இப்போ நான் மேலே 6-7 வழக்குகள் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தர் மேலேயும் பல்வேறு வழக்குகள் இருக்கும். எங்களுக்கு கிடைச்சது ஒன்று தான், தமிழ்நாடு தழுவிய ஒரு தோழமை வட்டங்கள். இப்போ நான் ஒரு தனிப்பட்ட கண்ணதாசன், திருவண்ணாமலை கண்ணதாசன் யாருக்கும் தெரியாது. ஒரு சிறு கிராமங்களில் எந்த விதமான அரசியல் அடிப்படையும் இல்லாத ஒரு கூலி விவசாய குடும்பம் தான். இன்றைக்கி எனக்கு நிலம் கிடையாது, நிலமற்ற ஒரு கூலி விவசாயி. அந்த விவசாய கூலி அப்படி தான் சொல்லணும், கூலி விவசாய கூலி குடும்பத்திலிருந்து வந்த கண்ணதாசன் இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு பகுதியில், கன்னியாகுமரியோ திருநெல்வேலியோ தஞ்சாவூரோ எங்கு போனாலும் எங்களுக்கென்று ஒரு ஆதரவு வட்டங்கள், எங்களுக்கான அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அந்த எதிர்க்கல, அதுதான் அரசியல். அதை தான் நாங்கள் ஒரு கட்சி அரசியலாக பார்க்குறோம். போன உடனே பணத்தை இறைக்கணும் அதெல்லாம் இல்லை, அது இல்லை அரசியல். அது எல்லாம் மக்களுக்கானது. அது வந்து நீங்கள் இந்த கார்பரேட் அரசியல், எனக்கு போனால் நான் இந்த உழைக்கிறேன் எனக்கு சம்பளம் கொடுன்னு கேட்குறது கார்பரேட் அரசியல். நான் போனால் எனக்கு என்ன ஆதாயம் கொடுப்பேன், எனக்கு ஒரு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டு வரேன், அப்போ எனக்கு அன்றைக்கான சம்பளம் எவ்வளோ தருவோன்னு கேட்குறது தான் கார்பரேட் அரசியல். தான் அதை தான் இவ்வளோ காலமாக பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் சேவைக்கான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய நேரத்தையும் போட்டு நாங்கள் 10 நாள் வேலை செய்கிறோம், அந்த 10 நாள் சம்பளத்தையும் கொண்டு போய் தான் மக்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்குன்னு தனிப்பட்ட சொத்துக்களை நாங்கள் சேர்த்துக்க விரும்பல, எங்களுக்கு தனிப்பட்ட ஆடம்பரமாக எதையும் பண்ணிக்கல. இதுதான் எங்கள் அரசியல். எங்களுக்கு நாங்கள் தலைவர் தமிழரசன் சொன்னது தான், மக்களோடு வாழுங்கள், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு செயலாற்றுங்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் சொல்கிறாருல, அந்த அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொண்டதால் எங்களுக்கு இதெல்லாம் பழகிருச்சு. மற்றவர்கள் இந்த பகட்டான கசங்காத சட்டையும் இப்படி போறவங்களுக்கு வந்து இது சரியா வராத ஒரு அரசியல் தான். கடலூர் மஞ்சக்குப்ப மைதானத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துனீங்க. அது எதற்கானது? நூற்றாண்டு நிகழ்வுன்னு சொல்லி புலவர் கலியபெருமாள் அவர்களையும் ஆணைமுத்து ஐயா அவர்களையும் வந்து சமூக நீதி காவலர் ஆணைமுத்து அவர்களையும் முன்னிறுத்தி முடியும். இது எதற்கானது? இதனூடாக நீங்க இந்த பொது சமூகத்துக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? இல்ல, பொதுவாகவே வரலாற்றை அறியாத இனம் வரலாறு படைக்காது அப்படிங்கிறது தான் உலக எல்லா புரட்சிகளுக்கும் முதன்மையானதாக இருக்குது. அப்படி தான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை மறந்த ஒரு சமூகமாக மாறிட்டோம் அப்படிங்கிறதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு வந்து திரைமோகமும் சினிமாவின் பின்னாடி போகிறதும் கிரிக்கெட் பின்னாடி போகிறதும் இப்படி மதுக்கடைகளில் வந்து மயங்கி கிடக்கிறதுக்குமான ஒரு அடிப்படை. இதே மக்கள் தானே ஜல்லிக்கட்டு போராட்டம் பொழுது வெகுண்டு வந்தாங்க. ஏன் இப்படியானதுக்கு வந்து மாறலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் காரணம். என்னன்னா, நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கூட ஒரு வெகுஜனம் பார்வையில் என்ன பார்க்கணும்னா அது ஒரு பொழுதுபோக்கு போராட்டமாக மாற்றிட்டாங்க. ஷிஃப்ட் கணக்கில் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டது, நாம் ஒரு போராட்டத்தை வந்து அது தலைமைத்துவம் அல்லாத ஒரு போராட்டமாக, அது நெடுநாளைய போராட்டமாக இல்லாமல் போனதுக்கு காரணம் இது போன்ற போக்குகள் தான். இப்போ நீங்கள் அந்த போராட்டத்தை அடுத்த கடத்து கடத்தி போகிறதுக்கு அங்கே எந்த தலைமைகளும் கிடையாது, அங்கே எந்த விதமான அரசியல் போக்கும் கிடையாது. அது வந்து அன்றைக்கு காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து அரசாலும் அனுமதிக்கப்பட்டது. இன்னும் ஒரு ஆரம்ப காலங்களில் அரசு இங்கிருந்து அரசுகளே வந்து அந்த போராட்டத்தை ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. கடைசி கட்ட அவங்களோட நெருக்கடியில் தான் அந்த போராட்டம் வந்து கலவரமாக மாற்றப்பட்டதுன்றது தான் இது. அது நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டோட கொண்டு போயிட முடியாது. அப்படி பார்த்தா நீங்கள் கதிராமங்கலத்தில் வந்து இன்னும் சொல்ல போனால் விவசாய நிலங்கள் பறிபோகுது, விவசாயம் பறிபோகுது, நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முக்கிய காரணம் விவசாயம். அந்த போராட்டத்துக்கு இந்த மக்கள் பெரிய அளவில், அந்த பகுதி மக்களை தாண்டி பெரிய அளவில் தமிழ்நாடு இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அப்படின்னா, பொழுது
பொழுதுபோக்குக்கும் சினிமாவை பாற்றும் மக்கள் வந்து கடந்து போறாங்கன்னு சொல்லும் பொழுது, ஆனா கூடங்குளத்துக்கு நம்மளுக்காக அந்த ஊர் மக்கள் வந்து திரண்டாங்க தானே. ஜல்லிக்கட்டு போற தமிழக பண்பாட்டை இது பண்ணும்பொழுது உணர்வு ரீதியா அந்த மக்கள் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. இல்ல எல்லா பிரச்சனையுமே இப்ப நீங்க ஜல்லிக்கட்டை தவிர்த்துட்டு கூடங்குளம் பிரச்சனை அந்த பகுதி மக்களின் பிரச்சனையாக மட்டும் தான் பார்க்கப்பட்டது. கல்பாக்கம் பிரச்சனை இன்னமும் கல்பாக்கத்தை போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது அந்த பகுதி மக்களின் பிரச்சனையாக பார்க்கப்படுது. இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனை இன்னமும் அந்த பகுதி மக்களின் அந்த பகுதியில் இருக்க மட்டும்தான் போராட்டம் இருக்கு. 8 வழி சாலை வந்ததா அது அந்த பகுதி பிரச்சனை. இப்படிதானே பார்க்கப்படக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவான மக்களிடம் அது குறித்த ஒரு விழிப்புணர்வு இருக்கான இல்ல. அதுதான உண்மை. இது வந்து ஒரு தமிழ்நாடு முழுவதிய ஒரு பிரச்சனையாக எடுக்கப்பட்டிருந்தால் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளின் விவசாயம் சார்ந்த மக்களுடைய பிரச்சனையா எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். ஆனால் அது அப்படி பார்க்கப்படுறது கிடையாது. கதிராமங்கலம் பிரச்சனையும் அப்படி பார்க்கப்படுறது கிடையாது. நீங்க நெடுவாசல் பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்க சொல்லக்கூடிய கூடங்குளமா இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தான் போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அது வந்து பொதுமக்களின் பிரச்சனையாக இந்த தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பிரச்சனையாக பார்க்கப்படுறது கிடையாது. காவிரியில பிரச்சனை தண்ணி வரலையா, யார் போராட வேண்டியது இருக்கு? காவிரி கடைமடை விவசாயிகள் தான் போராட வேண்டியிருக்கு. முல்லை பெரியாரா அந்த தேனி திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் தான் போராட வேண்டியிருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களும் எந்த பிரச்சனையும் அணிதிரள தயாரா இல்லை. ஆனால் ஒரு சிஎஸ்கே மேட்ச் நடந்தா என்ன பண்றான்? தமிழ்நாட்டின் கடைகோடியிலிருந்து கூட வரான். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி வந்து காவ காக்குறான். பைத்திய மாதிரி சுத்துறானுங்கல்ல. இதுதான் நாங்கள் சொல்றோம். தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை இழந்து வரலாற்றை மறந்து ஒரு போதையில, இந்த சினிமா போதையில, ஒரு மது போதையில, ஒரு அந்த மாதிரியான ஒரு தவறான போக்கு வழி நடத்தி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழர்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த சில உரிமைகள், நீங்க சொல்லக்கூடிய இந்த சமூக நீதி காவலர்னு சொன்னீங்க ஆணைமுத்தைய, ஏன் அவர் சமூக நீதி காவலராக போற்றப்படுறாரு அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குல்ல. அது வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக அவர் மாறினவர். அதை இன்னைக்கு யாருமே பேசுறது கிடையாது. குறிப்பாக பெரியாரிய பெருந்தொண்டர் சொல்லக்கூடிய ஆணைமுத்து அவர்கள் குறித்து பெரியாரிய பேசக்கூடிய திமுக அரசு கூட இன்னைக்கு மறந்து போயிடுச்சு. எஸ்வி சேகர் அப்பாவை பேர்லாம் தெருவுக்கு வைக்கிறேன்னு முன்வரக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரியாரிய கருத்தியலை இந்தியா முழுவதும் பரப்பியவர். பெரியார் முன்வைத்த வகுப்புவாரி சட்டத்தை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு சேர்த்த ஒரு மகத்தான ஒரு போராளி. அத்தகைய ஒரு போராளி குறித்து ஒரு சிறு அறிக்கை கூட கொடுக்க முடியல. அதனால்தான் அப்படி மறக்கடிக்கப்பட்ட ஒரு போராளியை இந்தியாவின் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை உருவாக்கி கல்வி வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அவர்கள் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்தியா முழுவதும் பயணப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தலைவர் தான் ஐயா ஆணைமுத்து அவர்கள். அத்தகைய தலைவருடைய வரலாறை இந்த அரசுகள் பேச மறுத்து இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம பேசுவோம். இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் அமைச்சர் ஏவாவையில் கூட சட்டமன்றத்தில் அறிவிக்கிற ராணி மங்கம்மாளுக்கு வந்து நாங்கள் வந்து அவருடைய மண்டபத்தை வந்து புனரமைப்போம், அவருக்கு சிலை வைப்போம்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல, வரவேற்கிறோம். நீங்கள் ராணி மங்கம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஐயா ஆணைமுத்து போன்றவர்களுக்கு ஏன் கொடுக்கல? அதுதான் கேள்வி. ஆணைமுத்து அவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல இந்திய ஒன்றியம் முழுவதுமே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்தான தலைவராக இருந்தார்ல. ஏன் செய்யல? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். நீங்கள் வந்து இன்னமும் திராவிட இயக்கங்கள் கூட என்ன பண்ணுதுன்னா, ஆணைமுத்து போன்ற உண்மையான போராளிகளை மறைத்துவிட்டு இவர்களின் அரசியலுக்கு யாரெல்லாம் உடன்படுறாங்களோ, இப்போ எஸ்வி சேகருக்கு அவங்க அப்பாவுக்கு இது வச்சா என்ன, எஸ்வி சேகருக்கும் இவருக்கு திராவிடத்துக்கும் என்ன உடன்பாடு இருக்கு? நேரடி எதிரி தான் எஸ்வி சேகர். திராவிடத்தை மிக மோசமாக எதிர்க்கக்கூடியவர், பெரியாரை மிக மோசமாக எதிர்க்கக்கூடியவர். ஆனால் அவரோடு உடன்படக்கூடிய நிலை இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சினிமா திரைப்பாடகர், அவருடைய பேர் அங்கே வைக்க முடிகிற அளவுக்கு இந்த அரசுகள் முன் வருது. ஆனால் உண்மையான போராளிகளை இந்த அரசுகள் மறக்கிறது அப்படிங்கிறதா அண்ணன் வேல்முருகன் கூட கடலூர் கூட்டத்தில் பேசியிருந்தார். அதனால தான் ஆணைமுத்து அவர்களின் வரலாறு நாங்கள் பேச வேண்டியிருக்கு. அதுபோல் தான் தலைவர் புலவர் கலியபெருமாள் அவர்கள். கலியபெருமாளை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு ஒரு தமிழ் தேசிய அரசியல் இங்கே நீங்கள் பேச முடியாது. 1930-20களில் வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்று 38களில் வந்து கியாபி விஸ்வநாதன், மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், பெரியார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் முன்வைத்தாலும் கூட அந்த முழக்கத்தை வந்து வெறும் சொல்லாக இருந்ததை செயலாக மாற்றியவர் தலைவர் புலவர் கலியபெருமாள். அவர் உண்மையிலேயே தலைவர் தான், தமிழ் தேசிய அரசியலின் தலைவர். ஏனென்றால் அவர்தான் முதலாக இங்கே வந்து பெரியாரிய செயல்பாட்டாளராக இருந்து பின்னாட்களில் அதிலிருந்து வெளியேறி கம்யூனிச இயக்கங்களில் செயல்பட்டு பின்னால் மக்கள் யுத்த குழு என்கிற அந்த நக்சல்பாரி இயக்கத்தின் தமிழ்நாட்டின் மிக துணைத் தலைவராக இருந்தவர். அப்புவுக்கு பிறகு அவர் துணைத் தலைவர், அப்பு தலைவராகவும் இவர் வந்து துணைத் தலைவராகவும் இருந்தவர். தமிழ்நாட்டில் வந்து அறுவடையை கைப்பற்றுவோம் என்று மிகப்பெரிய புரட்சிகரமான, ஏன்னா விவசாய கூலிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து வஞ்சிக்கப்படுறாங்க, அவர்களுக்காக வந்து அறுவடையை கைப்பற்றுவோம், அவர்கள் பகிர்ந்தளிப்போம் என்கிற புரட்சிகரமான திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தினவர். இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக போராடினவர், ஜாதி ஒழிப்புக்காக போராடினவர். அவருக்கு நீண்டகால சிறைவாசியாக இந்த அரசுகளால் சிறைப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தில் விடுதலை செய்யப்பட்டவர். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல இவங்கள மாதிரி.
செந்தில் பாலாஜி மாதிரி எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து ஜாமீன் வாங்கலை. சாவர்கர் மாதிரி கூட சொல்றாங்க. சாவர்கரை இப்போ சமீப காலமாக சொல்கிறேன். அது பாஜகவின் இதுவே மன்னிப்பு கேட்கறது தான். நான் திமுகவே சொல்கிறேன், செந்தில் பாலாஜி போல இல்லை. அன்றைக்கு கருணாநிதியால் போற்றப்பட்ட ஒரு தலைவர். கலிய பெருமாளுடைய விடுதலைக்காக கருணாநிதி குரல் கொடுத்தாரு. கலிய பெருமாளை சிறையில் பார்த்தாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு வரலாற்று மாந்தர் தலைவர் பிரபாகரனால் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு தலைவர். தமிழீழம் அடைந்தால் நான் வந்து தமிழ்நாட்டில் பார்க்க விரும்பக்கூடிய முதலிடம் புலவர் கலிய பெருமாளுடைய நினைவிடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து உலகளாவிய பேசுபொருளான ஒரு தலைவர். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா வாத்தியாருன்னு சொல்லி அவர் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, விடுதலை படம் எடுத்தாங்க. ஆனா மக்கள் கொண்டாடினாங்க தானே அந்த படம் நல்ல வெற்றி. அந்த வாத்தியார்ன்ற கேரக்டரை வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே பார்க்கணும். அதுதான் கொண்டு போய் சேர்க்க நம்ம தயாரா இல்லை, மக்கள் ஏற்க தயாரா இருக்காங்க. நீங்க அதுதான் முதல். நீங்க அன்னைக்கு புலவர் கலிய பெருமாள் ஒரு தீவிரவாதி என்று பிம்பப்படுத்தப்பட்டாரு, ஒரு வெடிகுண்டு வழக்கு எல்லா சம்பவத்தில் ஈடுபட்டார் சொல்லப்பட்டாலும் கூட அவருடைய விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தானே வந்து அவருடைய விடுதலை சாத்தியப்படுத்துறாங்க. மக்கள் ஏற்க தயாரா இருக்காங்க. கொண்டு சேர்ப்பது யார்? அதுதான் பிரச்சனை. அந்த வேலையை தான் அண்ணா வேல்முருகன் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றான். இன்னைக்கு தமிழ்நாடு விடுதலை சார்ந்த இன்னைக்கு நம்ம தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் எப்படி கொண்டு போயிட்டோம்னா, தமிழீழ அரசியலை பேசுவது மட்டும்தான் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிற ஒரு பார்வைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இங்க வந்து ஈழம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது. ஆனால் இங்கு தமிழ்நாட்டிலும் ஒரு தமிழ்நாடு விடுதலை சார்ந்த ஒரு அரசியல் இருந்தது. இங்கு தமிழ்நாடு விடுதலைக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் போராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த வரலாறை யாரும் பேச தயாரா இல்லை. அவங்க எல்லாருமே ஏதோ இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர்ல கூட்டம் போட்டாரா பேசிட்டு போயிடுவார். கடலூர்ல கூட்டம் போட்டால் புலவரை பற்றி பேசுவார், தமிழரசன் பற்றி பேசுவார். அதேதான் திருமாவளவன் கூட பல இடங்கள் வந்து கடலூர் அரியலூர் போட்ட கடலூர்ல போட்டா தமிழரசனும் கலிய பெருமாளும் ஏன்னா இன்னும் அங்க உயிர் போட அவங்க இருக்காங்க. இன்றைக்கும் கடலூர் அரியலூர் உள்ளிட்ட தென்னார்காடு மாவட்டங்களில் இன்றைக்கும் தோழர் தமிழரசனும் புலவர் கலிய பெருமாளும் உயிர் போடு இருக்காங்க. அந்த மக்கள் அவர்களால் பயன்பட்ட மக்கள் இன்னைக்கும் அவர்கள் போற்றுதலுக்குரிய இடத்துல வச்சிருக்காங்க. இல்லைன்னா இன்னைக்கு நீங்க புலவர் கலிய பெருமாளுக்கும் ஆணைமுத்துவுக்கும் எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் தான் அது. ஆனால் மாநாடு போல இத்தனை ஆயிரம் மக்கள் அங்க திரளக்கூடிய நிலை ஏன் வருதுன்னா அவர்களின் அரசியலை அவர்கள் ஏற்றுட்டு இருக்காங்க. அது வந்து அவருக்கு வாக்கு வங்கிக்காக சீமான் போன்றவர்கள் தேவைப்படுது, அதனால பேசுறாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அந்த படையில் இருந்தவர், புலவர் கலிய பெருமாளோடு இருந்தவர், தோழர் தமிழரசனோடு இருந்தவர், லெனினோடும் ரேடியோ வெங்கடேசனோடும் மனைக்கரை மாறனோடும் இன்னும் பல்வேறு போராளிகளோடு இந்த களத்தில் நின்று போராடிய ஒரு தலைவர். அந்த வரலாற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கிறார்ல, அதுதான் இங்கு தேவையானதா இன்னைக்கு இருக்கு. அதுதான் தமிழ் தேசியம். சும்மா உட்காந்துக்கிட்டு நான் போய் AK-47 74 எடுத்தேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், இட்லி கறி சாப்பிட்டேன், யாருக்கும் தெரிய போகிறதில்ல. பிரபாகர் வந்து பேச போகிறாரா அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பேசிட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு அந்த கடலூர் பொதுக்கூட்ட மேடையிலே பல ஆண்டுகள் சிறைப்பட்டு வீரப்பனோடும் தமிழ்நாடு விடுதலை படையோடும் இருந்த தோழர் ஆலப்பாக்கம் முருகேசன் அவர்கள் பேசுகிறாரு. மேடையில் வந்து பேசுகிறாரு, நாங்கள் சிறைப்பட்ட காலகட்டத்தில் எங்களை வந்து எங்கள் குடும்பத்தினர் கூட தடா சட்டத்தில் நான் சிறைப்பட்ட போது எங்கள் குடும்பத்தினர் தவிர யாரும் பார்க்க முடியாத சூழலில் வேல்முருகன் தான் முதல் முறையாக எங்களை வந்து சந்தித்தார், எங்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்தார் சொல்கிறார்ல. அதுதான் வரலாற்று பதிவு. சும்மா யாருமே இல்லாத செத்து போனவங்களை வச்சு யாராவது செத்துட்டா வந்து அவர் எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா அப்படி பேசுறதுல வரலாறு. உண்மையான ஒரு வரலாறு என்பது நிகழ்காலத்தில் பதிவு செய்யப்படணும். புலவர் கலிய பெருமாளுடைய பெயர்த்தி ஊர்மிளா வள்ளுவன் வந்து பேசுகிறாங்கல்ல, வேல்முருகனுடைய பங்களிப்பு என்னன்னு. தமிழ்நாடு இளைஞர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் கட்டி தமிழ்நாடு விடுதலைக்காக கொடைக்கானல் டவர் வெடிகுண்டு வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை சுமந்த தோழர் பொழிலன் பேசுகிறார்ல மேடையில் வந்து. அதுதான் உண்மையான வரலாறு. இதுதான் வந்து வேல்முருகனுடைய அரசியலுடைய ஒரு வரலாற்று பெருமையாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அதனால தான் அவர் நாங்கள் ஏற்றுக்கிட்டு நிற்கிறோம். இயக்கத்தோட தொடர்புடைய இந்த குளத்தூர் மணியண்ணன் கூட வந்து ஏதோ அதுதான் அவர் பேசுறதெல்லாம் உண்மையிலே தம்பிகள் பார்த்தாங்கன்னா என்ன உடனே தம்பிகள் என்ன சொல்லலாம், அவர் தெலுங்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் குளத்தூர் மணியண்ணன் உண்மையிலே பச்சை தமிழர். அது அவரை அறிந்தவர்களுக்கு அவரோட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, எதையும் மறுத்து சொல்லலை. 40 ஆண்டுகளாக ஈழத்திற்காகவும் புலிகளுக்காகவும் தியாகம் செய்த ஒரு குடும்பம் சொல்றாரு. அதுக்கான ஆதாரங்களை இவர் சொல்றாரு. இதை மறுத்து பேச வேண்டியதுதான் அரசியல். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, உடனே ஒரு ஜோக்கை கூட்டு வந்துடுறாங்க, கூட்டணி ஜோக்குன்னு கொண்டு வந்துருவானுங்க, ஒத்த சீட்னு கொண்டு வருவானுங்க. இதை கடந்து இவர்கிட்ட விமர்சிக்க வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் இவனுடைய அரசியல் போதாமை. அதுதான் இப்போ நீங்க சொல்லும்போது சொல்றீங்க ஒத்த சீட்டுன்னு சொல்லி. ஒத்த சீட்ல என்ன நடந்தது? நாங்களும் கேள்வி கேட்கிறோம். ஒத்த சீட்டில் என்ன நடந்தது? எத்தனையோ ஊடகங்கள்ல இதை நிறைய முறை பதிவு பண்ணிட்டோம். ஒத்த சீட்டை வச்சு அண்ணன் வேல்முருகன் கூட ஒவ்வொரு மேடையிலும் சொல்றாரு, தமிழ்நாட்டின் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உட்பட பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் அண்ணன் வேல்முருகன் போன்றவர் சொல்லிக்கிட்டே இருந்த. நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இவரை ஒத்த சீட்டு ஜோக்கு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தமிழீழ விடுதலைக்காக போராடிய பலரை காப்பாற்றியது இந்த ஒத்த சீட்டு தான். இன்றைக்கும் அவருடைய வீடுகள்லையும் அவருடைய தோப்புகள்லையும் அவருடைய அலுவலகங்களில் கூட இன்றைக்கும் யாராவது ஒரு பல புலிகளில் இருந்த ஒரு வீரர் வந்து இன்றைக்கும் அடைக்கலம் கொடுக்கப்பட்டு நான் பலமுறை பார்த்துருக்கேன்.
அடைக்கலம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுக்கான மருத்துவ செலவு, அவர்களுக்கு விரும்பக்கூடிய நாடுகளுக்கு போவதற்கு, இந்த அரசுகளிடம் பேசுவதற்கு தேவைப்படுவது இந்த ஒத்த சீட்டு தான். அதுபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முகாம்களில் அடைபட்டிருக்கக்கூடிய தமிழீழ அந்த குழந்தைகள், அவருடைய பிள்ளைகளுடைய கல்வி உரிமைகளுக்காக முன் வந்து குரல் கொடுப்பது இந்த ஒத்த சீட்டு தான். நான் வந்து இந்த மக்களுக்காக மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுருவோம். இவனுங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கே சொல்லுவோம். நீங்கள் தமிழீழத்தை பிரபாகரனை பேசக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தின்படியே சொல்கிறேன். உங்கள் தலைவர் சீமான் இன்று வரை ஒரு முகாமில் இருந்த குழந்தைக்கு கல்வி உதவி செய்தார் உங்களால் சொல்ல முடியாது. நான் நேரடியாக ஆதாரத்தோடு சொல்ல முடியும். நான் எப்பெல்லாம் அண்ணன் வேல்முருகனை சந்திக்கலாம் அப்பெல்லாம் யாராவது ஒரு ஈழத்தமிழரோட ஃபோனில் பேசக்கூடிய நிலையில் தான் இருக்கார். ஏன்னா அவங்க உதவி கேட்பதும் இவர் செய்வதும் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தோணுது, ஈழத்தை வைத்து வயிறு வளர்த்து, ஈழத்தை வைத்து இன்னைக்கு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட வெறும் மேடைகளில் பேசிட்டு போறாங்க. சிறப்பு முகாமில் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணும்போது கூட வந்து சீமான் போன்ற அறிக்கையோடு கலைஞ்சு போனாங்க. ஒரு நாள் அடையாள போராட்டத்தோடு கலைஞ்சு போனாங்க. ஆனால் வேல்முருகன் சிறப்பு முகாமில் அன்றைக்கு தீக்குளிக்க முயற்சித்தவர்கள் உட்பட எல்லாருக்காகவும் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் அரசிடம் நேரடியாக முறையிட்டு அதுக்கான பிரச்சனைகள் பல்வேறு அந்த 16 பேர் 17 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. அதற்கு காரணம் வேல்முருகன். அந்த ஒத்த சீட்டு தான். தமிழ்நாடு விடுதலை போராளி இன்னைக்கு சொல்றாங்க, அணைக்கரை மாறனை கேட்டாலும் சொல்றாங்க, ஆலப்பாக முருகேசன் கேட்டாலும் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்கல்ல, எங்களின் வழக்கு உதவியாக இருக்கட்டும், எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகட்டும் வேல்முருகன் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் அந்த ஒத்த சீட்டு தான். மேடையில் பேசிட்டு போறோம், என்ன பேசிட்டு போறாங்க, நீங்க பேசலாம், நான் பேசலாம், இல்ல ஒரு 365 ரூபாய் ஈஸி பண்ணிட்டு ஒரு மாசம் முழுக்க நம்ம என்னாலும் எழுதிட்டு போலாம். நம்மளால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கூட பயன் இருக்கா அப்படின்றதா கேள்வி. பயன்பட வாழ்பவன் சில விடயங்கள் சமரசம் செஞ்சுதான் ஆகணும். வேல்முருகனின் சமரசம் இந்த மக்களுக்கானது. சீமானை போல திடீரென வந்து பணக்காரனானவர்களுடைய வேல்முருகன் அவருடைய பரம்பரையிலிருந்தே அவருக்கு வந்து நிலம் உள்ள ஒரு பண்ணையார் மாதிரி அவர் இருந்தவர் தான். அவருடைய பங்காளி பண்ருட்டி ராமச்சந்திரன் உட்பட பல்வேறு நபர்கள் அரசியலில் வந்து ஆதிக்கம் செலுத்தியவர்கள் தான். அந்த வரலாற்று பின்புலத்திலிருந்து வந்த ஒரு தலைவர் இன்றைக்கும் தனக்கென ஒரு தனி சொத்துக்களை உருவாக்காம இந்த மக்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் சமரசம் செய்து கொள்ள வேற என்ன இருக்க முடியும் மக்களை தவிர? மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் போய் தொழிலாளர் விரோத சட்டம் வரும்போது எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாருமே அது குறித்து கவனமற்று கிடந்த போது வேல்முருகன் தானே முதல் ஆளாக போய் அந்த சட்ட திருத்தத்தில் என்னென்ன தவறுகள் இருக்குன்னு பேசி அதை தடுத்து நிறுத்த முடிஞ்சது. அந்த தொழிலாளர் விரோத சட்டத்தால் தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, 12 மணி நேரம் அவர்கள் உழைப்பு சுரண்டப்படும் சொல்லி தடுத்து நிறுத்தது வேல்முருகன். அதுபோல நீங்க சொல்லக்கூடிய இந்த தமிழீழ பிரச்சனைகள் வந்து தமிழீழ இன அழிப்பை வந்து அது குறித்த தீர்மானம் கொண்டு வரணும், அங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கான உரிய நீதி கிடைக்கணும், சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரணும் சொல்லி சட்டசபையில் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. ஈழ அழிப்புக்கான ஆவணங்களை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காரு சமீபத்தில். இதெல்லாம் யார் செஞ்சிருக்கா? இதெல்லாம் எதனால முடிஞ்சதுன்னா அந்த ஒத்த சீட்டு தான் அது காரணம். புதுசா வந்து ஆதாரங்கள்லாம் கூட புத்தகமா வந்து சட்டசபையிலும் காட்டினாரு, வெளியில வந்து மீடியாவுக்கும். அதனால் தான் சொல்கிறோம், இந்த ஒத்த சீட்டு தான் ஒட்டுமொத்த தமிழினத்தின் உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருக்குன்னு சொல்றோம். உங்களை மாதிரி மேடைகளை பேசிட்டு போலாம். சீமானால் பயன்பெற்றவர்கள் யாருன்னு ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்றேன், சீமானால் பாதிக்கப்பட்டவன் சொல்றேன். அன்றைக்கு சீமானுக்காக ஜெயராமன் வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசினவனா இருக்கட்டும், பல்வேறு சம்பவங்கள் ஈடுபட்ட எவனையும் சீமான் காப்பாற்றல. அத்தனை பேர் இன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லையும் சென்னை தெருக்கள் பிளாட்ஃபார்ம்லையும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. பலர் என்னோட நண்பர்கள், பேர் சொல்லி என்னால் பேச முடியும். அத்தனை பேரையும் சீமான் கைகளை விட்டு போனாரு. சீமானுக்காக தேனியில வந்து அந்த திருமலை நாயக்கர் மகால் விவகாரமாக சீமான் பேசும்போது சீமானிடம் போனில் ஒருத்தன் வந்து அவதூறா பேசிட்டான்னு சொல்லிட்டு வீடு தேடி போய் அடிச்சவன் நீ கட்சியில் கிடையாது, யாருமே நீ கட்சியில் கிடையாது. சீமானுக்காக யாரெல்லாம் உண்மையாக இருந்தார்களோ அவரை சீமான் ஒருபோதும் காப்பாற்றினது கிடையாது. நீங்க 1000 ஜோக்கு சொல்லிட்டு போகலாம், ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. நாங்கள் அப்படி கிடையாது. இந்த மக்களின் வழி உணர்ந்து வேலை செய்ய வந்திருக்கோம். அந்த மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து போராட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் ஒக்கி புயலால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, கதிராமங்கலம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் போராடக்கூடிய தலைவராக மட்டுமல்ல, அந்த போராட்ட குழுவை நேரடியாக சட்டமன்றத்தில் கொண்டு வந்து முதல்வரை சந்திக்க வைப்பதற்கும் அது ஆட்சியாளர்களும் அந்த கவனத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவராக வேல்முருகன் இருந்துகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு அந்த ஒத்த சீட்டு தேவைப்படுது. நீ 1000 விமர்சனம் பண்ணிட்டு போ, எங்களுடைய பதில் எங்களுடைய செயல் மூலமாக கொடுத்துட்டு இருக்கோன்றோம். இப்போ இந்த ஒத்தை சீட்டு வந்து எப்போ பல சீட்டுகளா மாறும்? வர தேர்தலில் அது மாற வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சமீப காலங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வளர்ச்சி ஊடகங்களுக்கு தெரியும், அரசுகளுக்கு தெரியும். ஏன்னா கடந்த எல்லாருமே பண்ருட்டி கட்சி என்று சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில இன்றைக்கு கன்னியாகுமரியில் ஆர்ப்பாட்டம் நடத்துறான். நேற்று கூட தாராபுரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம், காவிரி உரிமை சார்ந்த திருப்பூர் தாராபுரத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், 200-300 பேர் கலந்துருக்காங்க. இன்னைக்கு திருவாரூரில் ஒரு இணைப்புலா நடத்தப்படுது. கிருஷ்ணகிரியில் மட்டும் சமீப காலத்தில் 6-7 இணைப்புலா நடத்திட்டாங்க. சேலத்தில் அதே மாதிரி 6-7 இணைப்புலாக்கள் நடத்திருக்காங்க. கீழக்கரையில் நடத்தப்படுது, ராமேஸ்வரம் நடத்தப்படுது. தமிழ்நாட்டின் தென்கோடி வரை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் பறந்துபட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கு. அதனால் நிச்சயம் இந்த ஒத்த சீட்டு பல சீட்டுகளாக சட்டமன்றத்துக்கு நுழையும். எங்கள் அக்கா ஊர்மிளா வல்லுவன் சொன்னது போல இந்த ஒத்த சீட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தீர்மானிக்கக்கூடிய சீட்டாக மாறும்.
மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்க கட்சியின் வளர்ச்சியும் உங்களுடைய தமிழ் தேசிய பாதையும் என்றும் மக்களுக்கு துணையாக நிற்கட்டும்னு சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.